ஹலோ லவ்லீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எஸ், டுடே நம்ம ஒரு சூப்பரான ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க பர்த்டே பேபிஸ். நீங்கள் கொஞ்சம் எனக்கு இங்கே ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன டேட்டுக்கு என்னால் எஃப்எஃப் போட முடியல. என்னை மன்னிச்சு, ஏன்னா என் சுச்சுவேஷனே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதனால் உங்களுக்கு எஃப்எஃப் போடாமலே என்னால் இருக்க முடியல. ஏன்னா மூணுமே என்னோடய 3 உறுப்பு மாதிரி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ 3 பேரையும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது. அதுவும் நீங்கள் கேட்டு என்னால் பண்ணாமல் இருக்கவே முடியாது. பிகாஸ் ஒருத்தவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச லவ்லி மச்சான், அவங்க கமெண்ட் இல்லாத எஃப்எஃப்ஏ கிடையாதுன்னு சொல்லுவேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக அவங்க கமெண்ட் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்தது. அவங்க கமெண்ட் எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் கொடுக்கும். ஏன்னா ரொம்ப உரிமையாக மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த எஃப்எஃப்ஐ மேக் பண்ணுறதுல நான் ஹாப்பி. அண்ட் என்னோடய செல்லக்குட்டி, என் சிஸ்ஸு அப்படின்னு சொல்லலாம், நவ்யா, அவங்களுக்கு இந்த எஃப்எஃப்ஐ க்ரியேட் பண்ணுறதுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஒரு விதத்தில் அவள் எனக்கு சக்காலத்தியாக இருந்தாலும் என்ன பண்ணுறது, என் தங்கச்சியாக போயிட்டா அப்படின்ட்டு. அண்ட் மூணாவது எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லலாம். அவங்க ஷுகாவோட பையரு. ஒரு விதத்தில் இவங்களும் ஒரு சின்ன சக்கலத்தி மாதிரி வருது. ஸோ இருந்தாலும் இந்த 3 பேருமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. ஸோ அவங்களுக்காக இந்த எஃப்எஃப்ஐ நான் டெடிகேட் பண்ணுறேன். 3 பேருக்குமே ஒரே எஃப்எஃப்ஆக கேட்டிங்கன்னா, ஆமாம் 3 பேருக்குமே ஒரே எஃப்எஃப் தான். பட் இவங்க எல்லோரும் கேட்டது டிஃப்ரெண்ட் கேட்டகிரிஸ் பர்சன் கேட்டாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கேட்டகிரிஸ் பர்சனாலிட்டி தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அது ஒரே எஃப்எஃப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு OT3 எஃப்எஃப் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்டு ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அட்வான்ஸாக விஷ் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. அண்ட் டிலே விஷஸ் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் இதை எப்போ அப்லோட் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. சாரி. அண்ட் இப்போதைக்கு என் மனசார இந்த நவம்பர் மந்த் நீங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. உங்களோட ட்ரீம் சீக்கிரம் அச்சீவ் பண்ணுங்கள் என் செல்லக்குட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் மேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதோட டைட்டில் 3RD வாண்டட். ஓகே, இப்போ நம்ம ட்ரீம்குள்ளே போகலாம். இப்போ சீனை ஓப்பன் பண்ணால் ஏர்போர்ட்டில் ஒருத்தி நிற்கிறா. அவள் பேர் கீவி. ஸோ கீவின்றது இந்த எஃப்எஃப்போட ஒரு ஹீரோயின். அண்ட் நீவி, அவங்களும் இந்த எஃப்எஃப்போட ஒரு ஹீரோயின். அண்ட் அக்னி, அவங்களும் இந்த எஃப்எஃப்போட ஹீரோயின். நம்ம யோசிக்கலாம், அக்னி தானே நம்ம எஃப்எஃப் பொறுத்த வரைக்கும் லீடு அப்படின்னு கேட்டால், இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த 3RD வாண்டடை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே ஹீரோயின்ஸ் தான். ஸோ அக்னி, நீவி அண்ட் கீவி 3 பேர் இப்போ ஏர்போர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. நம்ம கீவியை பற்றி சொல்லணுன்னா, அவங்க சச்ச செல்ஃபி பிரியரு. ஸோ எங்கே பார்த்தாலும் கச்சக் கச்சக் கச்சக்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது மாதிரி இவங்க ஒரு புது மொபைல் வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஆப்பிள் ஐஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆப்பிள் ஐஃபோனை வச்சுட்டு இவ போடுற சீன் இருக்குது பாருங்கள். அந்த கொரியன் சிட்டியே அதிரும் போல் அந்தளவுக்கு சீனை போட்டு தள்ளிட்டு இருக்கா. ஏதோ உலகத்திலே மட்டும் தான் ஆப்பிள் ஐஃபோன் வச்சுட்டு மச்சா வாங்க 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 செல்ஃபி எடுக்கலாம், லெட்ஸ் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வி சிம்பிள் காட்டுறது, அந்த கண்ணை சுருக்கிறது, வாயை கோணிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறது, இது மாதிரி சொல்லிட்டு வேறு லெவலில் பங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். இது அக்னிக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது. ஏன்னா பப்ளிக் எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னும் போது அக்னிக்கு இந்த இடத்துல ரொம்ப வெக்கக்கேடாக இருக்கிறதுனால, ஏன் மூதேவி நீ ஏன் இப்படி வாய் கோணிக்கிட்ட கிளவி மாதிரி வாய் இப்படி ஈத்துட்டு இருக்கிற, ஏதாவது இழுப்பு செத்துற போகிற அப்படின்ற மாதிரி உடனே நீவி சொல்கிறேன், ஆமாம் எனக்கும் இங்கே ஒரே எம்பாரசிங்காக இருக்குது, எதுக்கு கீவி இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி நீவி கேட்க, உடனே கீவி சொல்கிறா, உங்கள் 2 பேருக்கு டேஸ்ட்டே இல்லைங்க, பாருங்கள் அழகெல்லாம் செல்ஃபி எடுத்து தான் ரசிக்கணும் அப்படின்ற மாரி கன்னத்தில் கை வச்சு அவள் செல்ஃபி எடுக்க, அங்கே ஒரு பையன் வேகமாக நம்ம கீவியை ஒரு இடி இடிச்சுட்டு போகிறான். நம்ம கீவி ஒரு ஸ்பின் எடுத்து கீழே விழ ஃபோனும் கீழே 2 பிளந்துருது. உடனே கீவிக்கு அந்த இடத்துல அழுக முட்டிக்கிட்டு வந்துடுது. அடே கட்டையில் போகிறோடனே கண்ணு எங்கே புடங்கிட வச்சுட்டு போகிறேன், ஏன்டா இப்படி காஸ்ட்லி ஃபோனை கீழே உடச்சிட்டு போறியடா அப்படின்ட்டு அவள் கத்த. உடனே அந்த பையன் திரும்பி பார்த்துட்டு, ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்குது, அதனால தாங்க ஓடுறேன் அப்படின்ட்டு அவன் நிற்காமல் குடுகுடுன்னு ஓடிடுறான். உடனே இந்த கீவிக்கு டோட்டல் டேமேஜ். பிகாஸ் அவள் கீழே வேற விழுந்துட்டாளா. ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் இவ்வளோ நேரம் இந்த பொண்ணு வாயை வச்சுட்டு சும்மா இருந்துச்சா, அப்படி போஸ்ட் கொடுக்குறேன் எப்படி போஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்படி அநியாயமாக ஆப்பிள் ஐஃபோனை கீழே போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு இருக்க. இந்த இடத்துல கீவிக்கு அக்னிக்கு வேறு லெவலில் சிரிப்பு உனக்கு தேவையா இந்த அவமானம் அப்படின்ற மாரி உடனே கீவி பொறுக்கி அந்த ஃபோனெல்லாம் பொறுக்கிட்டு, கட்டையில் போகிறவங்க நல்லாவே இருக்க மாட்டேன், நீ போகிற வழியில் உன் ஃப்ளைட்டு வெடிக்க அப்படின்ற மாரி அவள் சாபம் மேலே சாபம் கொடுக்க, சரி வா வா அப்படின்ற மாரி அக்னியும் நீவியும் கீவியை தள்ளிட்டு போகிறாங்க. இந்த இடத்துல நம்ம கீவி டோட்டல் நோஸ் கட்டு. இப்படியே ஏர்போர்ட்டுக்கு ஐ மீன் ஃப்ளைட்க்கு ரீச் ஆகிடுறாங்க. ஃப்ளைட் நிறைய இப்போ அப்ராட் போகுது. அப்ராடில் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. அதாவது
அக்னியும் கீவியும் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். அவங்க வந்து சொந்தமாக பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. நம்ம நீவி வந்து இதில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அதாவது நம்ம அக்னிக்கும் கீவிக்கும் வந்து இவங்க சின்ன சிஸ்டர் மாதிரி. ஸோ வந்து இவங்க காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க கூட வந்து ட்ரிப்புக்காக அவங்க வந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் 3 பேரும் அப்ராட் வந்து ரீச் பண்ணதுக்கப்புறம் அக்னி வந்து சொல்கிறாங்க, அப்பா ஒரு வழியாக அப்ராட் வந்தாச்சு, இங்கே என்ன வேலை, இப்போ நம்ம போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அது என் ப்ரெசன்டேஷன்லாம் பார்த்தேன்னா அங்கே இருக்கவங்களாம் வாயை பிளந்துருவாங்க தெரியுமா அப்படின்ட்டு அக்னி சொல்ல, உடனே வந்து நீவி சொல்கிறான், ஆமாம் அக்னி, நீ வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கியா, நீ தானே அந்த இடத்துல வந்து கெத்தாக வந்து ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிற அப்படின்ற மாரி நீவி கேட்க, உடனே அக்னி சொல்கிறான், ஆமாம் நான் தான் கொடுக்க போகிறேன். அண்ட் நான் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன்லாம் அங்கே இருக்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் நம்ம கம்பெனியை தான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாரி வந்து இந்த இடத்துல வந்து அக்னி வேறு லெவலில் ஹோப் அண்ட் ஹாப்பியில் இருக்கிறான். உடனே வந்து கீவி சொல்கிறா, நிறுத்து, அங்கே யாரெல்லாம் வராங்கன்னு தெரியுமா, நம்மளை விட பயங்கரமான பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் வராங்க, அவங்களுக்கும் வந்து நீ பேசுறது பிடிக்கணும் மேடம் அப்படின்ற மாரி வந்து அக்னி கிட்ட சொல்ல, உடனே அக்னி சொல்கிறா, அதெல்லாம் வந்து இந்த அக்னி பேசுனா யாராக இருந்தாலும் இந்த கட்டத்தில் விழுந்து தான் ஆகணும், இதுதான் இந்த எஃப்எஃபோட விதி அப்படின்ற மாரி வந்து இந்த இதில் சொல்கிறா. இப்படியே வந்து 3 பேர் ஃபன் பண்ணிவிட்டு நம்ம நீவியை வந்து ஹோட்டலில் விட்டுட்டு இவங்க 2 பேர் பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக, அதாவது பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்து அப்ராடில் இருக்க சென்டருக்கு வந்து போயிடுறாங்க. அண்ட் அப்ராடில் இருக்க சென்டருக்கு போனது வந்து அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இது மாதிரி யாரெல்லாம் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுமோ அவங்களாம் வந்து நேம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது உடனே கீவி சொல்கிறான், மச்சான் போய் உன் பேரை கொடுத்துட்டு வா அப்படின்ற மாரி வந்து அந்த உடஞ்ச ஃபோனை பார்த்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. உடனே வந்து அக்னி சொல்கிறான், சரி வீடு, உன் ஃபோன் உடஞ்சிச்சின்னு ரொம்ப சீன் போடாத அப்படின்ற மாரி வந்து சொல்ல, உடனே கீவி சொல்கிறான், இல்லை ஃபோன் வாங்கி 5 நிமிஷம் கூட இல்லை, அதுக்காட்டி உடஞ்சி போச்சு அப்படின்ற மாரி வந்து அவள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. உடனே அக்னி சொல்கிறாங்க, அதுக்கு தான் திருஷ்டி சுற்றி போடுற மாதிரி ஓ ஃபோட்டோவை சுற்றி அங்கே எடுத்து வைக்கக்கூடாதுன்றது பாரு, ஹேங் ஆகிறதுக்கு பதில் அதுவே கீழே வந்து உடஞ்சி போச்சு அப்படின்ற மாரி வந்து அக்னி இந்த இடத்துல வேறு லெவல் ஃபன் பண்ணிட்டு இருக்கு. கீவி மூஞ்சி முகரை பேர் போடி முதல்ல அப்படின்ற மாரி வந்து கீவி வந்து நம்ம அக்னியை வந்து கலாய்க்கிறான். உடனே வந்து அக்னி, சரி இப்போ போய் அக்கா பாரு எப்படி போய் திறமையாக வந்து பேசிட்டு வரேன் பாரு அப்படின்ற மாரி, ஹலோ நான் தான் அக்னி, இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கேன், நான் தான் இங்கே ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாரி வந்து அக்னி அந்த இடத்துல கெத்தாக சொல்ல, அந்த இடத்துல இருக்க மேனேஜர் சொல்கிறாங்க, ஐம் சாரி மிஸ் அக்னி, உங்கள் கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றது வந்து இதில் அக்னிக்கு வேறு லெவல் ஷாக்கு. ஏன் வேணும் எங்கள் கம்பெனி எடுக்க முடியாது, நாங்கள் என்ன நிறையா ப்ரெசன்டேஷன் பண்ணலையே, எங்கள் ப்ராடக்டை பாருங்களேன் அப்படின்னும் போது உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை உங்களோட வந்து பெரிய கம்பெனியை வந்து நாங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்காக எடுத்துட்டோம். ஸோ வந்து நீங்கள் ஒன்லி அந்த மீட்டிங்கை மட்டும் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாரி சொல்ல, உடனே இந்த இடத்துல அக்னிக்கு வேறு லெவலில் வந்து கோவம் வருது. என்னங்க எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா, நான் ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியதை என்னை விட யாருங்க ப்ரெசன்டேஷன் பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே அந்த மேனேஜர் சொல்கிறார், அதை இருக்கிறாரே அவர் தான் அப்படின்னது வந்து எவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அங்கே ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க. அந்த பிஸ்னஸ் மேன் கிட்ட போய், சார் இது நான் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் சார், நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பிஸ்னஸ் மேன் சொல்கிறாரு, அதெல்லாம் வந்து இங்கே செல்லாது மேடம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் என்னால் பண்ண முடியும், உங்களை விட எனக்கு தான் டேலண்ட் அதிகமாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க, ஸோ என்னால் தான் அது பண்ண முடியும், நீங்கள் ப்ளீஸ் நான் சொல்கிறத மட்டும் லிசன் பண்ணுங்களேன் அப்படின்ற மாரி வந்து அவங்க சொல்ல, உடனே இந்த இடத்துல அக்னிக்கு செம கோவம் வந்துடுது. அது எப்படிங்க ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் அப்படி குறைச்சி எடை போடலாம், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் தான் இங்கே ஃபர்ஸ்ட் உங்கள் நேம் கொடுத்தேன், ஸோ நான் தான் இந்த இடத்துல வந்து இந்த டிசைனை வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு பேசுவேன் அப்படின்ற போது நீங்கள் வந்து பேங்காக கத்திட்டு இருக்கீங்க. உடனே வந்து அந்த பர்சன் வந்து, ஏமா பொண்ணு மாரி பிஹேவ் பண்ணுமா, ஏமா இப்போ பஜாரி மாதிரி கத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, யார் பற்றியா பஜாரின்ற அப்படின்ற அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் மேனுக்கு வந்து முட்டிக்குது. ஒன்று அந்த பிஸ்னஸ் மேன் வந்து எவ்வளவோ பேசி பார்க்குறாரு, பட் நீங்கள் வந்து கன்சல்ட் ஆகிற மாதிரியே இல்லை. ஸோ அந்த மேனேஜருக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுது. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் வெளியில் போகிறீங்களா அப்படின்ற மாரி உங்களை கத்த, இந்த இடத்துல உங்களுக்கு செம்ம டென்ஷன். இந்த இடத்துல கீவிக்கு சிரிப்பு வருது, எதுக்கு இப்படி மூச்சை பிடிக்க கத்திட்டு இருக்கணும், மூடிக்கிட்டு உட்காந்து லெசனை கவனிக்கிறத விட்டு எதுக்கு இது இப்படி கத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கீவி சிரிச்சிட்டு இருக்க. உடனே அக்னி, ஓஹோ நான் இல்லாமல் இந்த ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டேன், எப்படி பண்ணுறீங்க நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாரி வந்து, நீங்கள் பேக்கு கிங்கெலாம் எடுத்துகிட்டு கீவி வாடி போகலாம் அப்படின்னு, நீ மூடிக்கிட்டு போடி, நீ போ, உன் கோமனை காயுதுன்னா என் கோமனமும் சேர்த்து காயணும்னு பார்க்குறேன் போடி அப்படின்ற மாரி வந்து கீவி சொல்கிற, துரோகி அப்படின்ற மாரி அக்னி பார்த்துட்டு போகிறான். உடனே வந்து கீவி, நீங்கள் எடுங்க சார், நீங்கள் எடுங்க, உங்கள் அழகான மூஞ்சை பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ நேரம் வேணால் இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம் அப்படின்னும் போது வந்து அந்த மேனேஜர் சொல்கிற, தட்ஸ் மை கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். எஸ் தேங்க்யூ அப்படின்ற மாதிரி கீவி அந்த இடத்துல பந்தாவா அந்த பிஸ்னஸ் மேனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. உடனே அந்த பிஸ்னஸ் மேன் வந்து ஓகே இதான் வந்து கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண வரும்போது என்ன ஆகுது, அந்த இடத்துல வந்து பவர் கட் ஆகிடுது. உடனே பவர் கட் ஆனது அவருக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ எந்த நேரத்தில் இந்த சனியை என்கிட்ட வந்து வாக்குவாதம் நடத்துச்சுன்னு தெரில, கரண்ட்டை பிடுங்கிடுச்சு அப்படின்ற மாரி வந்து பார்க்க, அந்த இடத்துல நீங்கள் ஒயரை வச்சுட்டு ஆட்டிகிட்டு இருக்கீங்க. அதை வந்து அந்த பிஸ்னஸ்மேன் பார்க்குறாங்க, அடி பாவி இந்த வேலையை பார்த்தது நீ தான் அடி அப்படின்ற மாரி, இப்போ எப்படா நீ இந்த மீட்டிங்கை நடத்துகிற நானும் பார்க்குறேன்டா அப்படின்ற மாதிரி அந்த ஒயரை பிடுங்கி கடாச்சிட்டு நீங்கள் குடுக்குன்னு ஓடிடுறீங்க. இந்த இடத்துல வந்து அந்த மீட்டிங் அப்படியே நின்றுது. பிஸ்னஸ் மீட்டிங்லாம் முடிஞ்சுட்டு இப்போ வந்து வீட்டுக்கும் வந்து ரீச் ஆயிடுறீங்க, ஐ மீன் வந்து கொரியாவுக்கு வந்து ரீச் ஆயிடுறீங்க.
கொரியாவுக்கு ரீச் ஆனது வந்து நம்ம நீவி வந்து காலேஜுக்கு போகிறா. ஸோ காலேஜ் தானே படிக்கிறா. ஸோ அவள் வந்து காலேஜுக்கு போகிறா. அந்த காலேஜில் வந்து நம்ம நீவிக்கு ஒரு க்ரஷ் உண்டு. அந்த க்ரஷ் பையன் வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கான். இது வந்து நம்ம நீவிக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. எப்பட்றா இவங்க காதலை பிரித்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இவளும் என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறான் அந்த பையனுக்கே தெரியாமல். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவள் பண்ணுறது எல்லாமே அந்த பொண்ணுக்கு ஃபேவராக முடியுதே ஒழிய நம்ம நீவிக்கு ஃபேவராக முடிய மாட்டேங்குது. ஸோ அவன் என்ன பண்ணுறா, சரி இது இப்படியே தான் போல் அப்படின்ற மாதிரி நம்ம விட்டுறலாம். பட் என்றைக்காக இருந்தாலும் நம்ம க்ரஷ் வந்து நம்மக்கிட்ட வந்துடுவான். ஏன்னா நம்ம வந்து ட்ரூவாக அவனை லவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி வந்து நம்ம நீவிக்கு வந்து அந்த க்ரஷ் மேலே வந்து ஒரு அபிப்பிராயம். ஸோ வந்து இப்படியே அவங்க லவ் லைஃப் போயிட்டுருக்கு. அதுமே ஒன் சைடு லவ் லைஃப் போயிட்டுருக்க உடனே என்ன ஆகுது, ஒரு நாள் அந்த பொண்ணு, அதாவது நம்ம நீவி லவ் பண்ணுறா இல்லை பாய் ஃப்ரெண்டு, அவனோட லவ்வர் என்ன பண்ணுறான் அந்த பையன்கிட்ட இது மாதிரி நீ எனக்கு வேணாம் அப்படின்ற மாரி வந்து பேசுகிறா. உடனே வந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குற அந்த பொண்ணுக்கிட்ட, எதுக்கு என்ன வேணான்னு சொல்கிறேன், நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்கிறா, நீ ஒழுங்காக ரொமான்ஸுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற, எனக்கு ரொமான்ஸ் பண்ணுறது பர்சனாக தான் பிடிக்கும், நீ என்கிட்ட கொஞ்சம் கூட நீ ஃப்ரீயாகவே பேச மாட்டேங்கிற, அண்ட் எனக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற, ஒரு கிஸ்ஸு கொடுக்க மாட்டேங்கிற, கேவலம் ஒரு கிஸ் அடிக்காமல் ஒரு காதல் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்கிறான், கேவலம் ஒரு கிஸ்ஸால் தான் இந்த காதல் வரணுமா அப்படின்ற மாதிரி வந்து அவன் கேட்குறான். உடனே வந்து இந்த பொண்ணு சொல்கிறான், நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை யாருமே லவ் பண்ண மாட்டாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணு சொல்லிட்டு போவ. இதை நம்ம நீவி இங்கேருந்து ஓட்டி கேட்டுட்டு அவளுக்கு ஒரே வந்து சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா நம்ம ரூட்டு கிளியரா, இனி நம்ம க்ரஷ் பின்னாடி இவ கிடையாதா, இனிமேல் நம்ம க்ரஷ் கிட்ட நம்ம ஃபில்டர் திறமையை போட்டு தாக்கிடணுண்டா அப்படின்ற மாதிரி நம்ம நீவி வந்து அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்க. அந்த பையன் வந்து போகிறாளே அப்படின்ற மாரி வந்து பார்த்துட்ருக்கான். பாவம் பையனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறது. பட் வந்து நம்ம நீவிக்கு வந்து அது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. அப்பாடா ஒரு வழியாக நம்ம க்ரஷுக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சி அப்படின்ற மாரி அதே சந்தோஷத்தில் வந்து வீட்டுக்கு போகிறா. அண்ட் அதே சந்தோஷத்தில் வீட்டுக்கு போகும்போது வந்து அந்த இடத்துல அக்னியும் வந்து கீவியும் உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்க, மச்சான் 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 அப்படின்னு என்ன இலவு அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே வந்து கீவி சொல்கிறா, இன்றைக்கி நம்ம சரக்கடிக்க போகலாமா அப்படின்னது வந்து அக்னி சொல்கிற, சரக்கடிக்கவா, பட்ட பக்கத்தில் சரக்கடிக்க கூப்பிட்றியா அப்படின்னதும், இல்லை மச்சான் நைட்டு போகலாம் அப்படின்ற மாரி வந்து கேட்க, உடனே கீவி சொல்கிற, சரக்கடிக்க தானே ஓசியில் தானே நீ வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ முதியவி வா நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாரி வந்து கூப்பிட்டுட்டு போகிறா. ஸோ அப்போ வந்து நீங்கள் பார்ட்டிக்கு போகிறதுக்காக வந்து அக்னி, நீவி அண்ட் கீவி 3 பேர் வந்து வேறு லெவலில் வந்து ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு ஒரு கேப் புக் பண்ணிட்டு வந்து நேராக கிளப்புக்கு வந்து ரீச் ஆனது வந்து நம்ம நீவிக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டு. பிகாஸ் வந்து அவங்க அவங்க க்ரஷுக்கு தான் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சுல. ஸோ வந்து அந்த குஷியில் இருக்காங்க. வேகமாக போய் அந்த ட்ரிங்க் ஆர்டர் பண்ணி, இன்றைக்கி வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து ஓசியில் குடிக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்களாம் என் பேர் சொல்லி குடிச்சிக்கோங்க, என் அக்காங்க பே பண்ணுவாங்க அப்படின்னது வந்து நம்ம அக்னியும் கீவியும் வந்து திருத்துன்னு முழிக்கிறாங்க. ஐயோ இது காசில் குடிக்கலான்னு பார்த்தா இது நம்ம தலையில் பில்லை கட்டுது, இவங்க இத்தனை பேருக்கு நம்ம ஓசியில் ட்ரிங்க் வாங்கி கொடுத்தா நம்ம கம்பெனி இழுத்து மூட வேண்டியதான் அப்படின்ற மாரி வந்து அக்னி சொல்ல, உடனே கீவி சொல்கிறா, ஓசி குடின்னு நம்பி இவளை நம்பி வந்தோம் பாரு, நம்ம புத்தியை நம்ம காலில் இருக்கிறத கட்டி அடிச்சிக்கணும் அப்படின்ற மாரி வந்து கீவி சொல்கிறா. உடனே நீவி, படிக்கிற பிள்ளைக்கிட்டு காசு கேட்குறீங்களா போங்கடி அப்படின்ற மாரி வந்து அவள் வந்து அந்த இழிச்சு காட்டிட்டு அவள் போய் வந்து அவள் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறா. சந்தோஷத்தில் கல்ப்பாக அடிச்சிட்டு இருக்கா. அவள் மாட்டுக்கு ஐயோ என் லவருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஐயோ என் லவருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி வந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கா. ஸோ வந்து இப்படியே வந்து 3 பேர் வந்து சரக்கு அடிக்க வந்து நம்ம அக்னி வந்து இந்த டீ டோட்டலர் போல். பிகாஸ் அவங்க வந்து இந்த சரக்கு தம்மு அப்படிலாம் வந்து அடிக்க மாட்டாங்க. பட் நம்ம நீவியும் நம்ம கீவியும் அப்படி கிடையாது. அவங்களாம் வேறு லெவல் லெஜெண்ட்ரி அவங்களாம். ஸோ வந்து உட்காந்தாங்கன்னா அந்த பாரை காலி பண்ணாமல் வரமாட்டாங்க. ஸோ வந்து அக்னி சொல்கிறா, ஓகே ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சியர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்ம கீவி சொல்கிறா, என்ன சியர்ஸ், நாங்கள் 2 பேர் ஷார்ட்ஸு சரக்குன்னு அடிப்போம், நீ என்ன கேவலம் அந்த மிளகு ரசத்தை தானே குடிக்க போகிற, மூடிட்டு போய் குர்ரி அப்படின்ற போது, ஹலோ இதுக்கு பெரும் ட்ரிங்க் தான் அப்படின்ற மாரி சொல்ல, ஐயா இங்கே பாரு உன்னோட வயசில் சின்னது, செகண்ட் இயர் தான் படிக்குது, இது பாரு ஷார்ட்ஸு பியரு விஸ்கி ரம்மு ஜின்னு அப்படின்னு இது வெரைட்டியாக குடிச்சிட்ருக்கு, நீ இன்னும் ஆப்பிள் ஆரஞ்சு மேங்கோன்னு ஜூஸை குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லி கீவி இந்த இடத்துல வேறு லெவலில் அக்னியை டேமேஜ் பண்ண, போங்கடி இது வந்து சரக்கு தாண்டி, இது ஒரு வித போதை தாண்டி அப்படின்ற மாதிரி வந்து அக்னி இந்த இடத்துல வேறு லெவலில் பேசிகிட்டு இருக்கா. உன்னை வாயில் நான் நாய் தூக்கிட்டு போய்டும் அப்படின்னு நம்ம நீவி காரி துப்பிட்டு அவள் போய் குடிக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே வந்து 3 பேரும் சியர்ஸ் சொல்லிட்டு வந்து நீங்கள் அங்கே இருக்க ஃப்ரூட் ஜூஸை காலி பண்ணுறதும் அவளுங்க அங்கே இருக்க ஷார்ட்ஸு வியர் விஸ்கி ட்ரம்மு ஜின்னு குட்கா மட்கா எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், அக்கா இதெல்லாம் உனக்கு தெரியுதே, இதெல்லாம் உனக்கு பழக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, ஏதோ வாய்க்கு வரதை வளர்றேன். ஓகே, இப்படியே வந்து குடிச்சிட்டு இருக்க வந்து 2 பேர் வந்து அறபோதை நாயங்க அறபோதையில் இருக்குதுங்க. நீங்கள் மட்டும்தான் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கீங்க. ஐ மீன் அக்னின்ற கேட்டகிரி வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்குது. ஸோ வந்து இப்படியே வந்து அந்த பாரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க உடனே வந்து அக்னி சொல்கிறா,
ஆமாம் இந்த பாரில் என்ன அழகான பசங்களே வரமாட்டாங்களா, எப்போ பார்த்தாலும் இத்து போன இந்த 4 முகரங்களே வந்துட்டுருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கீவி சொல்கிறோம், ஆமாம் மச்சான் நானும் இது தான் பேசலாம்னு நினச்சேன். நம்ம அழகான பசங்களை பார்த்து சைட் அடிக்கலான்னு பார்த்தா இங்கே எல்லாம் வர்றது எல்லாமே ஓட்டையாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, உடனே நீவி சொல்கிற அதுக்கு நீங்களும் பார்க்குறதுக்கு இல்லையானா இடுப்பு மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே நீ மூடு உனக்கு ஆள் இருக்குன்ற திமிரில் பேசிகிட்டு இருக்கியா அப்படின்ட்டு நம்ம கீவி கேட்குறா. உடனே வந்து நீவி சொல்கிறா, இன்னைக்கு தாண்டி ஆளுக்கு பிரேக்கப்பே ஆகிருக்கு, இனி நான் அவங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி அவன் என் லவ்வை அக்செப்ட் பண்ணி அப்புறம் நாங்கள் 2 பேர் வந்து கப்புள்ஸ் ஆகி இந்த பாருக்கே வந்து உங்களுக்கு ட்ரீட்டு கொடுத்து இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ற மாரி வந்து நம்ம நீவி இந்த இடத்துல வந்து அவளோட ஃபீலிங்ஸை சொல்லிகிட்டு இருக்க. உடனே வந்து இந்த இடத்துல அக்னி ஐயோ நாய் குடிச்சிட்டு வளர ஆரம்பிக்குதே அப்படின்ற மாரி வந்து காதை மூடிட்டு அப்படியே வந்து அட்மையர் பண்ணிகிட்ருக்காங்க யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இடத்துல அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது வந்து மெயின் டோரை திறந்துக்கிட்டு ஒரு 3 பர்சன்ஸ், அதாவது அழகான 3 பசங்க வந்து உள்ளே வராங்க. அதை பார்த்து நம்ம நீவி அப்படியே ஷாக்காகி அப்படியே யாரா இவனுங்க அப்படின்ற மாரி பார்க்க, அதை நல்லா உத்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் தெரியுது அது அவளோட லவ்வரு ஜேகே அப்படின்ட்டு. எஸ், நம்ம நீவி லவ் பண்ணுற பையன் வந்து நம்ம ஜேகே தான். ஸோ வந்து அந்த இடத்துல ஜேகேவை பார்த்தது, மச்சான் 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 அதை வரான் பாரு அவன் தான் என்னோட க்ரஷ், அவன் தான் என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீவிக்கிட்டேயும் அக்னிக்கிட்டேயும் காட்ட, நம்ம நீவி அக்னியும் வந்து ஜேகேவை பார்த்து உன் ஆள் வேறு லெவலில் இருக்காண்டி, என்ன ஸ்மைல் அது பன்னி மாதிரி இருக்காண்டி அவன் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் என் ஆளை சைட் அடிக்கிற வேலை வச்சுக்கிட்டீங்க, அப்படியே கழுத்தை நரிச்சு இருக்கிட்டு பார்த்துருக்கு அப்படின்ற மாரி வந்து நீவி அந்த இடத்துல சொல்லிகிட்ருக்கா. அண்ட் வந்து நம்ம ஜேகே பின்னாடியே வந்து நம்ம வி வராரு. நம்ம வியை பார்த்துட்டு வந்து நம்ம கீவிக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆகுது. ஏன்னா அந்த ஏர்போர்ட்டில் ஃபோனை தள்ளி விட்டு ஃபோனை உடச்சிட்டு ஒருத்தவன் போயிருப்பாள், அது நம்ம வி தான். மச்சான் இவன் தான் மச்சான் என் ஃபோனை உடச்சவன் அப்படின்ற மாரி வந்து நம்ம கீவி அந்த இடத்துல கத்தாத குறைய கத்திட்டு இருக்கா. மொபைல் அன்னைக்கு தப்பிச்சிட்டடா, இன்னைக்கு சிக்கனடா நீ அப்படின்ற மாரி வந்து நீங்கள் வந்து அந்த கீவின்ற நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கை காலெல்லாம் வந்து முறுக்கிட்டு இன்றைக்கி செத்தலாமோனே அப்படின்ற மாரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே வந்து நம்ம அக்னி வந்து 3வது பர்சனை பார்த்துட்டு வந்து அவளும் ஷாக் ஆகிற, ஐயோ செத்தோண்டா நம்ம அப்படின்ற மாரி வந்து பார்க்க. பிகாஸ் அங்கே வர்றது வந்து சூஹா. ஏன் சூஹாவை பார்த்து செத்தோண்டா அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் போய் ஃப்ளக்கை பிடிங்கிட்டு ஓடி இருப்பீங்கல்ல, அந்த பிஸ்னஸ் மேனே நம்ம சூஹா தான். ஸோ அவரை பார்த்தது போச்சுரா, அன்றைக்கி பிஸ்னஸை கெடுத்து விட்டதுக்கு இவன் வந்து இன்றைக்கி நம்மளை காய்ச்சி பூச்சின்னு கத்துவானே அப்படின்ற மாரி வந்து இந்த இடத்துல அக்னி வந்து வேறு லெவலில் தலையில் குண்டோடு உட்காந்துட்டு இருக்கா. 2 பேர் எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தாலும் இந்த இடத்துல அக்னிக்கு பெரிய குண்டாக விழுது. ஸோ வந்து இப்படியே வந்து 3 பேர் வந்து 3 விதமாக நினச்சிட்ருக்கு. அவனுங்க 3 பேர் வந்து டேபிளில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்போ வந்து நம்ம ஜேகே சொல்கிறாரு, அப்பா எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே வி சொல்கிறாரு, பிரேக்கப் ஆனதெல்லாம் ஒரு விஷயமா, இங்கே எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க பாரு, அப்படியே உன் கண்ணை திறந்து பார்த்தோன்னா இங்கே எவ்வளோ ஃபிகர் இருங்க, அந்த ஃபிகர் வேணுமா சொல்லு நான் கரெக்ட் பண்ணி தரேன், இந்த ஃபிகர் வேணுமா சொல்லு நான் கரெக்ட் பண்ணி தரேன். அதுக்கு உடனே எஸ்கே சொல்கிறாரு, ஸ்வாக் கிங் சொல்கிறாரு, நீ ஒரு ஆணியும் பிடுங்க தேவையில்ல, அதை பிடிங்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இங்கே எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாரி வந்து நம்ம எஸ்கே சொல்கிறாரு. உடனே வந்து வி சொல்கிறாரு, இது என்னப்பா அது கூத்தாக இருக்குது, நம்ம வந்து கிளப்புக்கு வந்திருக்கோம், 4 பொண்ணை சைட் அடிக்கிறோம், 4 பொண்ணு கூட ஃப்ளர்ட் பண்ணுவோம், அண்டு 4 பொண்ணு கூட அப்படின்னும் போது நீ அதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லு, என்னையும் கூட்டு சேர்க்காது அப்படின்ற மாரி நம்ம எஸ்கே சொல்கிறாரு. சரி ரைட்டு விடு, நீ வந்து டீ ட்ரோல்களாகவே இருந்துப்போ, உத்தம ஹேராகவே இருந்துட்டு போ அப்படின்ற மாரி வந்து நம்ம சூஹாகிட்ட சொல்கிறாரு. உடனே சூஹா சொல்கிறாரு, மச்சான் ஆனால் அங்கே ஒருத்தி இருந்தாடா அப்படின்னும் போது வந்து நம்ம ஜேகே யாரப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அதான்டா என் பிஸ்னஸ் மீட்டிங்கை கெடுத்தாலே அப்படின்ட்டு அவர் பேச, இந்த இடத்துல அக்னி வந்து அதை ஒட்டி கேட்டுட்டு இருக்கும், ஹாத்தி இவன் நம்மளை பற்றி தான் பேசுகிறான் போலையே அப்படின்ற மாரி வந்து அக்னிக்கு அந்த இடத்துல உசுரே கையில் இல்லை. உடனே வந்து அக்னி வந்து மேற்கொண்டு அவங்க பேசுகிறத ஒட்டி கேட்டுட்ருக்கா. உடனே வந்து எஸ்கே சொல்கிறாரு, அவள் பிஸ்னஸ் மீட்டிங் நடக்கலைன்ட்டு என் பிஸ்னஸ் மீட்டிங்கில் கரண்ட்டை பிடிங்கி விட்டு போயிட்டாடா அவள் அப்படின்ட்டு கேட்க, நம்ம ஜேகேக்கு இந்த இடத்துல சிரிப்பு வந்தது. இது கரண்ட்டை பிடிங்கி விட்டு போயிட்டாளா, ஏன்டா அவளை சும்மா வாட விட்ட அப்படின்னது வந்து நம்ம எஸ்கே, அவளுக்கு இன்னொரு தடவை பார்த்தோன்னா பழி வாங்கிட்டு வேண்டாம் அப்படின்னது, ஹாத்தி நம்ம விளையாட்டுக்கு பண்ணது இவன் சீரியஸாக நினச்சிட்டான் போலையே அப்படின்ற மாரி வந்து இந்த அக்னி வந்து இவன்கிட்டேருந்து இந்த பார்லேருந்து நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கேன். உடனே வந்து இந்த இடத்துல வந்து கீவி மவனை இவன் தாண்டி என் ஃபோனை உடச்சவன், இன்றைக்கி இவன் சங்க கடிக்க கூட மாட்டான் அப்படின்ற மாரி வந்து வேகமாக போய் மேன் எந்திரி மேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம வி வந்து கீவியை பார்த்து இவளா அப்படின்ற மாரி வந்து ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து கீவி வியோட சட்டையை பிடிச்சி, ஏன்டா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்ற ஃபோனை உடச்சிட்டு நீ மாட்டுன்னு, சாரி மேடம் எனக்கு டைம் இல்லைட்டு போவேன் அப்படின்னதும், மேடம் ஐ எம் ஸோ சாரி, நான் உங்கள் ஃபோனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரேன், உங்களுக்கு புது மொபைல் வாங்கி தரேன். ஏன்டா இது நீ அங்கேயே நின்று சொல்லியிருந்துருக்கலாம்ல,
இப்போ கையும் களமாக மாட்டினதும் நீ என்கிட்ட தப்பிக்கிறதுக்கு தானே இப்படி போய் சொல்கிற அப்படின்னதும், இல்லை மேடம் ஆக்சுவலாக நாங்கள் ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு போயிட்டு இருந்தோம், அப்போ தான் வந்து தெரியாமல் உங்கள் ஃபோனை வந்து உடச்சிட்டேன், அதுக்கு நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன் அப்படின்னதும், அது எப்படி அங்கே வந்து மாட்டு அப்படியே ஓடிட்டு இங்கே வந்து நீ ரீப்ளேஸ் பண்ணி தரேன்னு புழுவுறியா, டேய் ஒன்று இன்னைக்கு விட மாட்டேன்டா அப்படின்ற மாரி வந்து சொல்ல, ஒன்று ஜேகே ஹலோ யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, யோ மேன் ஒன் டைம் என்ன பேசிகிட்டு இருக்கேன், என் ஃபோனை உடச்ச கேட்டகிரிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், உன் ஆள் அங்கே இருக்குது நீ அதுக்கிட்ட போய் பேசு அப்படின்றது, ஏன் ஆள் யாரை சொல்கிறா அப்படின்னு சொல்லி கெட்டி பார்க்க அந்த இடத்துல வந்து நீவியை பார்க்குறா. நீவியை பார்த்தது ஜேகே இவன் நம்ம காலேஜ் மேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருக்க, நம்ம நீவி ஹாய் அப்படின்னு சொல்லி கை காட்டுறா. உடனே ஜேகேவும் சரி காலேஜ் மட்டும் தானே கையை காட்டுவோம் அப்படின்ட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து கை காட்டிடுறாரு. உடனே நீவி வந்து ஜேகே கிட்ட போய் பேசுகிறா, இதுமாதிரி ஜேகே உங்களுக்கு வந்து பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது, நீ வேற எதுக்கு அதை ஞாபகப்படுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு. உடனே வந்து நீவி சொல்கிறா, இல்லை அது வந்து எனக்கு தோணுச்சு சொல்லணும்னு, அதான் பட் வந்து அந்த பொண்ணு அப்படி அந்த பொண்ணு இப்படி அந்த பொண்ணு வந்து நல்ல பொண்ணு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ஜேகே கிட்ட வந்து சொல்ல, ஜேகே அப்படியே வந்து நீவியை வந்து சீரியஸாக பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே வந்து நீவி கேட்குற எதுக்குங்க சிரிக்கிறீங்க அப்படின்னு, இல்லை அந்த பொண்ணை பற்றி இவ்வளோ தெரிஞ்சிருக்கே அதை நான் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல நீ அப்படின்ற மாதிரி கேட்க, அது எப்படிங்க ஒரு பொண்ணை நீங்கள் லவ் பண்ணும்போது அந்த பொண்ணை பற்றி உங்ககிட்ட பேசினா அது தப்பாயிடாதா, இதுவே பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நீவி சொல்ல, ஏதோ சொல்கிறப்போ அப்படின்ற மாரி வந்து ஜேகே விட்டுடுறாரு. உடனே வந்து அந்த இடத்துல சுஹா வந்து அங்கே யார் அந்த பொண்ணு மூஞ்சி முடிக்கணும் உட்காந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்க, அக்னி அந்த இடத்துல தலையில் துண்டு போட்டு உட்காந்துருக்குது. உடனே எஸ்கே வந்து கேட்குறாரு, ஏங்க இந்த பொண்ணு உங்கள் கூட வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம்மா எங்கள் கூட தான் வந்துச்சு அப்படின்ற மாரி வந்து அங்கே கீவி சொல்ல, ஏன் அந்த பொண்ணு தலையில் துண்டு போட்டிருக்கு அப்படின்ட்டு கேட்க, அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்க, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது கரண்ட் பிடிங்கி விட்டு போச்சு அந்த பொண்ணு தான் அப்படின்னதும், அந்த ஃப்ராடா அது, ஏய் பொண்ணே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கே கூப்பிட்றாரு. ஆத்தி கிவி பைபிளை போட்டு கொடுத்துருச்சு அப்படின்ட்டு தலையில் இருக்க துண்டை எடுத்துட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்னி சொல்ல, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கே கூப்பிட்றாரு. நம்ம அக்னி வந்து ஏஞ்சி போகிறாங்க. உடனே வந்து எஸ்கே கேட்குறாரு, ஆமாம் உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ பிஸ்னஸ் மீட்டிங்குக்கு எடுத்து விட்ருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்புறம் என்னங்க நான் பண்ண வேண்டிய ப்ரெசன்டேஷனை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அந்த இடத்துல கோவம் வருமா இல்லையா, இது எப்படித்தமா இருக்குது, ஒருத்தன் வந்து நம்ம பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக காசு இல்லாமல் எடுத்து வச்சுட்டு போனால் அந்த ட்ரெஸ்ஸுக்கு இன்னொருத்தர் பில்லு போடுற மாதிரி இருக்குதுங்க நீங்கள் பண்ண வேலை அப்படின்னதும் நம்ம எஸ்கே சொல்கிறார், அது இது அவங்கவுங்க டேலண்ட்டை பொறுத்து இருக்குது, உனக்கு டேலண்ட் இருந்ததுன்னா நீ அங்கேருந்தே கேட்டு நான் ஏதாவது ப்ரெசன்டேஷனில் மிஸ்டேக் பண்ணியிருந்தா நீ அதை தான் வந்து அட்மிட் பண்ணி சொல்லியிருந்துருக்கணும், பட் நீ என்ன பண்ண, நான் ப்ரெசன்டேஷனே பண்ணக்கூடாதுட்டு கரண்டெல்லாம் நீ இப்படி விட்டு போனேன் அப்படின்ற மாரி வந்து நம்ம எஸ்கே கேட்க, சரிங்க அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு, ஒன் நாள் அந்த மீட்டிங்கில் எனக்கு எவ்வளோ அவமானமாக போச்சு தெரியுமா, உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளு அப்படின்றது வந்து நம்ம கிவி சொல்கிறேன். ஆமாம்மா இது வந்து பெரிய டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு அவருக்கு அப்படின்ற மாரி வந்து கிவி சொல்கிறேன். ஏன்டி நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறியடி அப்படின்ற மாரி வந்து அக்னி கேட்டுட்ருக்கா. உடனே இந்த இடத்துல எஸ்கே வந்து தைய தக்கன்னு குதிக்கிறாரு. அது எப்படி உனக்கு அவ்வளோ திமுறி நீ என்ற கான்செப்டை வந்து கலைச்சி விட்டு போயிருப்ப, அண்ட் வந்து நான் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதை நீ கெடுத்து விட்டு போயிருப்ப அப்படின்ற மாரி வந்து இது பண்ணிகிட்டு இருக்க. நம்ம வியும் வந்து ஜேகேவும் சேச விடுப்பா எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகிட்டு இருக்க, கிளப்புக்கு வந்து என்ஜாய் பண்ணணும், இப்படி சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து கிவி, டேய் இப்படியே நீ ஏதாவது எஸ்கேப் பண்ணலான்னு பார்க்குற, எனக்கு ஏன் ஃபோனு வேணும், அதுக்கு நீ ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும், அதுக்காக நீ என்ன பண்ணுற எனக்கு புது ஃபோன் நீ வாங்கி தந்தே ஆகணும் அப்படின்ற மாரி சொல்ல, எங்க நான் வாங்கி கொடுத்துட்றேங்க விடுங்க அப்படின்ற மாரி வந்து வி சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து ஜேகே கிட்ட வந்து நம்ம நீவி அவள் வந்து ஃபன் பண்ணிகிட்ருக்கா. இங்கே ஒன்றும் கவலைப்படாத ஜேகே, உனக்கு நாங்கள் எல்லோரும் இருக்கோம், அவள் போனால் என்ன, உனக்காக உன்னையே நினச்சிக்கிட்டு எண்ணில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாரி கேட்க நம்ம ஜேகேக்கு இந்த சிரிப்பு வருது. அவள் வந்து அவளை தான் சொல்லிகிட்ருக்கா அப்படின்றது நம்ம ஜேகேக்கு புரியுது. ஸோ வந்து அவர் வந்து ஓ அப்படியா எண்ணிலே தானே கிடைக்குமா அப்படின்ற மாரி வந்து ஜேகே கேட்டுட்ருக்காரு. ஆமாம்மா எண்ணிலே தான் கிடைக்கும், அதை சொல்ல முடியாது, அவள் வந்து பர்பிள் கலர் ட்ரெஸ் போட்டு கூட இருக்கலாம் அப்படின்ற போது வந்து ஜேகே வந்து மேலே வந்து கீழே பார்க்குறாரு. ஏன்னா நீவி வந்து பர்பிள் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்துருப்பான். அப்படியே பார்த்துட்டு அது சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்கலை, நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இன்றைக்கி, என் லவ் வந்து சக்ஸஸ் ஆக போகுது, அதனால் வந்து நான் பார்ட்டி கொடுக்குறேன், உங்களுக்கும் சேர்த்து ட்ரிங்க் ஆர்டர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜேகேவா குடிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து அக்னியும் கிவியும் குடிக்கிறது எங்கள் காசு தானே, நீ யாரை வேணால் கூப்பிடுவடி அப்படின்ற மாரி வந்து பார்த்துட்ருக்க. நம்ம எஸ்கே இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ற மாரி கேட்க உடனே வந்து அக்னி அதாங்க கரெக்டு, சரக்குலாம் அடிக்கக்கூடாது ரொம்ப தப்பு அப்படின்ற போது கேட்க எனக்கு ஷார்ட்ஸ்லாம் வேணாம், நான் ஒன்லி பியர் தான் குடிப்பேன் அப்படின்னு அட பரம குடிகார கம்முனாட்டி அப்படின்ற மாரி வந்து அக்னி பார்த்துட்ருக்க. இப்படி வந்து நீங்கள் 6 பேரும் சேர்ந்து வந்து அந்த
ஷார்ட்ஸ் இருக்க இடத்துக்கு போகிறீங்க. ஷார்ட்ஸ் இருக்க இடத்துக்கு போனதும் உங்கள் கையில் ஜூஸை தூக்கி கொடுக்க வந்து எஸ்கே வந்து உங்கள் கேவலமாக பார்க்குற. கிளப்புக்கு வந்தால் எல்லாம் சரக்கு அடிப்பாங்க, நீ ஏன் ஜூஸை கையில் வச்சுட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது அக்னி சொல்கிறேன், இல்லை எனக்கு குடிச்சு பழக்கம் இல்லாத அப்படின்னு. இனிமேல் பழகிக்க அப்படின்ற மாரி வந்து எஸ்கே சொல்கிறாரு. ஐயோ அதெல்லாம் என்னால் முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஏதோ பண்ணிட்டு போ அப்படின்ற மாரி வந்து எஸ்கே விட்டுடுறாரு. அண்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கேம் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே அந்த கேமை பார்த்ததும் வந்து நம்ம கீவிக்கும் நீவிக்கும் வந்து ஒரே குஷி ஆகிடுது. என்ன கேம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்து அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி இந்த பவுலில் வந்து நாங்கள் வந்து இங்கே இருக்க எல்லாரோட நேமே எழுதியிருக்கோம். அண்ட் இதை ஷஃபில் பண்ணி நாங்கள் வந்து ஒரு 3 பேரை வந்து செலக்ட் பண்ணுவோம். அந்த 3 பேர் வந்து இந்தியா டேவோட லக்கி. அவங்க வந்து இங்கே இருக்க பர்சனை வந்து யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து இந்த பாரை விட்டு போகிற வரைக்கும் அவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க அப்படின்றது வந்து இந்த இடத்துல நீவிக்கும் வந்து சிரிப்பு வந்துடுது, கீவிக்கும் சிரிப்பு வந்துடுது. ஒரு வேளை அதில் நம்ம 2 பேர் வந்துச்சுன்னு வச்சுக்க, நம்ம இங்கே இருக்கவங்கள யாரை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அவளுங்க சொல்லி ஃபன் பண்ணிகிட்டு இருக்க. இந்த இடத்துல அக்னிக்கு தான் வயிற்றில் புளிய கரைக்காத குறையா இருக்குது. ஒரு வேளை நம்ம பேர் வரலன்னா நம்ம பேருக்கு பதில் வேறு யார் பேரை வந்துச்சு அவங்க நம்மளை சூஸ் பண்ணால் நம்மளாம் அவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த கிரிமினல் பயபோல இப்படி யோசிச்சுட்டு இருக்கு. உடனே வந்து கீவி நீவி ஓகே எங்கள் பேர்லாம் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த இடத்துல வந்து எஸ்கே அதெல்லாம் என்னால் முடியாது, நான்லாம் எழுதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஏற்றுக்கலன்னா நான் இங்கே முக்கால்வாசி பேர் ஏற்றுக்கிட்டாங்க, ஸோ உங்கள் பேர் தான் எழுதி போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ என்னாலையும் முடியாது அப்படின்னு வந்து ஜேகே சொல்கிறாரு. உடனே வந்து நீவி சொல்கிறார், அதெல்லாம் கிடையாது, இதில் கண்டக்ட் தான், இதை கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லார் பேப்பரையும் வந்து எழுதி போட்டுடுறாங்க. அண்ட் எல்லார் பேப்பரையும் எழுதி போட்டது இந்த இடத்துல வந்து நீவியும் கீவி வந்து பரம மண்டலத்திற்கும் மேலே பரதம் பிதாவே அதில் வந்து என் பேர் தான் வரணும் அப்படின்ற மாரி வந்து வேண்டிகிட்டு இருக்காளுங்க. உடனே அக்னி என்னை வேண்டுறீங்க, என்னையை கூட்டு சேர்த்துக்கோங்களாண்டி அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் முடியாது, நாங்கள் எங்களுக்கு தான் ப்ரே பண்ணிப்போம் அப்படின்ற மாரி அக்கா தங்கச்சிக்கு 2 பேர் வந்து டீலில் அக்னியை விட்டுறாளுங்க. எக்கேடாது 8 போங்க அப்படின்ற மாரி அக்னியை விட்டுட்டு ஓகே இன்றைக்கி சம்பவம் இருக்குது அப்படின்ற மாரி வந்து சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துட்ருக்க. அந்த இடத்துல வந்து 3 பேர் வந்து பேப்பர்ஸை வந்து குளுக்குறானுங்க. உடனே இந்த இடத்துல ஜேகேவும் வி வந்து ஆத்தாடி அதில் நம்ம பேர் வந்துன்றா, நம்ம எவ்வளோக்கும் அடிமையாக போகக்கூடாதா அப்படின்ற மாரி வந்து அவனுங்க 3 பேர் வந்து ப்ரே பண்ணிகிட்ருக்கா. நம்ம சூகா யாரோ எப்படியோ போங்கப்பா, எனக்கு இந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதில் என் பேர் வரலனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாரி வந்து அவருக்கு அங்கே இருக்கவங்க வந்து அந்த பேப்பர் 3 எடுத்துடுறாங்க. 3 எடுத்தது மொதல் பேப்பரில் வந்து நீவி பேர் அனௌன்ஸ் பண்ணால் அந்த இடத்துல நீவிக்கு வேறு லெவலில் குஷி ஆகிடுது. நான் ஜெயித்து விட்டேன்னு அக்னி மச்சான் தயவு செஞ்சு என் பேரை சொல்லி என்ன உன் அடிமையாக எடுத்துக்கடா, உன் காலில் விழுந்து கெஞ்சிரண்டா அப்படின்னு. கேவலம் 1 அடிமை ஆக்கிறதுக்காடி நான் இந்த கஷ்டப்பட்டு இதில் ஜெயித்தேன், என் டார்கெட்டை என் ஆள் தான், நான் அவனை தான் நீ சூஸ் பண்ண அப்படின்னு துரோகி அப்படின்ற மாரி வந்து பார்த்துட்ருக்கா. உடனே வந்து நீவி சொல்கிறா, நான் சூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த ரெட் ஷர்ட் போட்ட பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பன்னிக்குட்டியை கை காட்டிக்கிறான். உடனே இந்த பன்னிக்குட்டி ஓ அப்படியா அப்படின்ற மாரி வந்து அவர் அப்படியே பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து நீவி வந்து நேராக பன்னிக்கிட்டிக்கிட்டு போய் நீ தான் இன்னி டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறா. அண்ட் வந்து நெக்ஸ்ட் பேப்பரை ஓப்பன் பண்ண அந்த இடத்துல கீவி பேர் வந்தது. கீவிக்கு இந்த இடத்துல வேறு லெவல் பண்ண ரெஜிஸ்டண்டா கடவுள் என் பக்கம் இருக்காண்டா குமாரி அப்படின்ற மாரி வந்து எனக்கு இந்த பாக்ஸி கில்லர் தான் வேணும், என் ஃபோனை உடச்சதுக்காக இவனை இன்றைக்கி பழிவாங்க போகிறான் நான் அப்படின்ற மாரி வந்து நம்ம வியை சூஸ் பண்ண செத்தோம் இன்றைக்கி அப்படின்ற மாரி வி வந்து நம்ம கீவி பக்கத்தில் போய் நிற்கிறாரு. 3வது வந்து இந்த இடத்துல 3வது பேப்பர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் இருக்காங்க. நீங்கள் வந்து இருக்கிற கடவுள்லாம் கூட்டிகிட்டு இருக்காங்க. அக்னி ஐயோ என் பேர் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்க. அந்த இடத்துல அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அக்னி பேர் வரல. அக்னிக்கு பதில் நம்ம சூஹா பேர் வந்து இந்த இடத்துல சூஹா பேர் வந்தது அங்கே ஐயோ போச்சுரா அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்க. உடனே சூஹா வந்து யாரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி திருத்துன்னு முடிச்சிட்ருக்க. நம்ம அக்னி அந்த இடத்துல ஆளே காணும், எங்கே இந்த உகந்த கேட்டகிரி அப்படின்னு சொல்லி திருத்துன்னு வந்து சூஹா அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்க அந்த இடத்துல ஓரமாக போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அது அங்கே உட்காந்துருக்கே அவள் தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாரி வந்து சூகா போச்சுரா மாட்டணும்டா, எனக்கு தெரியும் என்ன தான் கூப்பிடுவோம் அப்படின்ட்டு வந்து நம்ம அக்னி வந்து பக்கத்தில் நின்று சொல்லி தொலைங்க, என்ன எவ்வளோ பண்ணணுமோ பண்ணி ஒழிகிறேன் அப்படின்ற மாரி வந்து அவள் பக்கத்தில் நிற்கிறான். ஸோ வந்து இப்படியே வந்து 3 பேர் வந்து ஜெயிச்ச சந்தோஷத்தில் வந்து உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்க. நம்ம நீவி வந்து என்ன பண்ணுறா, நம்ம ஜேகே உனக்கு தான் பிரேக்கப் ஆகிடுச்சுல்ல, இது என்னோட டே, ஸோ நான் என்ன சொன்னாலும் நீ என்ன பண்ணணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்க பண்ணுறேன் அப்படின்ட்டு ஜேகேவும் சொல்லிடுறாரு. உடனே வந்து நீவி சொல்கிறா, அப்போது நம்ம லவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீவி கேட்குறா. ஜேகே லவ்வா எதுக்கு, அவளை மாதிரி என்னை ஏமாற்றிட்டு போகிறதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் உன்னை ஏமாற்றிட்டுலாம் போக மாட்டேன், நான் உன்னை ஜென்யூனாக லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்ற மாரி வந்து நீவி அந்த இடத்துல அவள் ஃபஸ்ட் டைம் எங்கேருந்து ஜேகேவை பார்த்தா காலேஜில் வந்து அட்மிஷன் போடும்போது பார்த்துருப்பா. ஸோ அந்த கதையெல்லாம் வந்து அப்படியே வந்து ஜேகேட்ட ஒப்பிக்க ஜேகேவை வந்து நீ அப்போ லவ் பண்ணியிருக்க 1 சைடாக, அப்போ ஏன் நீ அந்த பொண்ணுக்கிட்ட நான் ப்ரப்போஸ் பண்ணதை அக்செப்ட் பண்ணும்போது நீ என்கிட்ட வந்து சொல்லலை அப்படின்னு. இல்லை அவகிட்ட வந்து நீ ஓகேன்ற மாரி வந்து சொல்லிட்டேன்,
அப்போ என் ஹார்ட் எப்படி தெரியுமா பிரேக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு தான் வந்தேன். பட் அதுக்காட்டியும் அந்த பொண்ணு முந்திக்கிட்டு உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். நீயும் வந்து யோசிக்காமல் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. பட் அப்பயும் நான் வந்து ஒன்றை தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட விளைவாக தான் உனக்கு இன்றைக்கி பிரேக்கப் ஆகிடுச்சு. அந்த பொண்ணை விட நான் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பட் நீ வருத்தப்பட்டிருப்பல்ல அப்படின்ற மாரி வந்து ஜேகேட்ட கேட்குறா. உடனே ஜேகே வந்து அவள் டியர்ஸை வந்து தொடச்சி விட்றா. பிகாஸ் வந்து அவள் சொல்லும் போது வந்து க்ரை பண்ணிட்டா. ஸோ வந்து ஜேகே அந்த டியர்ஸை வந்து வைப் பண்ணிவிட்டு, கவலைப்படாத, இனிமேல் வந்து நான் அவனை ஹர்ட் பண்ண மாட்டேன் அண்ட் நான் இந்த ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி வந்து ஜேகே வந்து நீவியை வந்து ஹக் பண்ணிக்கிறான். உடனே இந்த இடத்துல ஒரு காதல் வந்து செட் ஆன காரணத்தினால் வந்து அவங்க 2 பேரும் வந்து ஓகே வந்த வேலை முடிஞ்சிச்சு, நாங்கள் கப்புள்ஸ் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் உங்கள் பாக்கியா வரப்போ சண்டை நீங்கள் வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நீவியை கொண்டே கிவி டே வாடா, அவங்க போயிட்டாங்கன்னா நீ தான்டா எனக்கு இன்னி அடிமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிவி வந்து என்ன பண்ணுறா, நம்ம வியோட காலரை பிடிச்சி இழுத்துட்டு வா வா வந்து என் காலை அமைக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே வி காலை அமைக்க விடுறதா, இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஃபோனை உடச்சல வா கிளம்பிக்க விடு அப்படின்ற மாரி வந்து கிவி கூப்பிட்றா. வியும் வேறு வழி இல்லை, அமைக்க தான் ஆகணும், என்ன இப்போ அமைக்கிடுவோம் அப்படின்ற மாரி வந்து நம்ம கிவி காலை பிடிச்சி அமைக்கிட்டு இருக்க. கிவிக்கு சிரிப்பு வருது. வா ஒரு ஹேண்ட்ஸமான பாய், நம்ம காலை அமைக்க விடுவோம், நம்மளுக்கு எவ்வளோ குஷியாக இருக்குது இந்த கட்டத்தில் அப்படின்ற மாரி வந்து அவள் அந்த இடத்துல சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. உடனே வந்து வி வந்து கால் வலி போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே கிவி போகலை, எனக்கு வேற என்னென்னவோ தோணுது அப்படின்ற மாரி வந்து சொல்ல. வி வேறு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிவி சொல்கிறா. உடனே வி வந்து நீ வந்து பார்க்க அழகாக இருக்க அப்படின்ற மாரி சொல்கிறாரு. உடனே கிவிக்கு இந்த இடத்துல ஒரே ப்ளஷிங், அழகாக இருக்கம்மா, ஓகே இவன் வந்து எதாவது சமாளிக்கிறான் அப்படின்ற மாரி வந்து பார்த்துட்ருக்கேன். உடனே வந்து வி வந்து கால் அமைக்க ஸ்டாப் பண்ணிடுறாரு. எதுக்கு நிறுத்தினேன், நான் உன்னை நிறுத்தவே சொல்லலை அப்படின்னதும் வந்து வி சொல்கிறாரு, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிவி கேட்குறா. உடனே வந்து வி சொல்கிறாரு, ஆக்சுவலாக நான் உன்னை 2 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னது வந்து இந்த இடத்துல கிவிக்கு ஷாக்கு. எது 2 வருஷம் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்துட்ருக்கா. உடனே வந்து வி சொல்கிறாரு, ஆமாம் உன்னை 2 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னது வந்து கிவி 2 வருஷமாவா, எப்படி எங்கே அப்படின்ற மாரி கேட்க. உடனே வந்து வி சொல்கிறாரு, ஆக்சுவலாக வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை காலேஜில் தான் மீட் பண்ணேன் அப்படின்னதும் 2 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜில் மீட் பண்ணேன், எந்த காலேஜில் மீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கிவி கேட்க. அதோ அந்த பொண்ணுக்கு அட்மிஷன் போட வந்திருந்தல்ல நீ அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம் வந்திருந்தேன், அப்போ தான் நான் என் ஜேகே கூட வந்து காலேஜில் அட்மிஷன் போட வந்திருந்தேன், அப்போ தான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லை, நீ தான் கார்டியன் சொல்லி அங்கே சைன் பண்ணி அந்த பொண்ணை வந்து காலேஜில் சேர்த்த. அந்த கேரிங்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து நீ ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிட்ட, ஒரு மம்மி மாதிரி. தினமும் காலேஜில் இட்டுன்னு போய் விடுறது என்ன, ரிட்டன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறது என்ன. அப்போல்லாம் வந்து உன்னை அட்மையர் பண்ணி பார்ப்பேன். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னை வந்து கல்யாணம் பண்ண நீ என்னையும் இப்படி தான் சைல்டு மாரி வந்து ட்ரீட் பண்ணுவேன், என்னையும் வந்து கேரிங்காக ஒரு மாம் மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அப்படின்னு வி சொல்ல. இந்த இடத்துல கிவி வாயை பொழந்துட்டு கேட்டுட்ருக்க கதையை. அப்புறம் வி சொல்கிறாரு, அப்புறம் 3வது விஷயம் என்ன தெரியுமா, நீ ஒரு செல்ஃபி பைத்தியன்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றது வந்து இந்த இடத்துல கிவிக்கு சிரிப்பே வந்துடுது. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை ஃபாலோ பண்ணதில் வந்து நீ முக்கால்வாசி ஃபோன் எடுத்து ஃபோட்டோ எடுத்தது தான் அதிகம். ஸோ அந்த ஃபோட்டோலாம் எடுக்கும்போது உன் மூஞ்சி கோணையாக வைப்பாரு, அந்த இடத்துல நிற்கிற நீ வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த சைல்டிஷ்னஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மூஞ்சி ஏன்னு வைக்கிறது, ஓன்னு வைக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வி சொல்ல. இந்த இடத்துல கிவிக்கு ஒரே விக்க வந்துடுது. ஐயோ கொஞ்ச நேரம் சும்மா இருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல. ஒன்று வி சொல்கிறாரு, நீ நீ எடுத்த எல்லா செல்ஃபீஸையும் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கேன், அதில் முக்கால்வாசி பிக்கில் நீ என்ன பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கிவிக்கிட்ட சொல்லுது. கிவி அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்க, நீ செல்ஃபி எடுக்கும் போதெல்லாம் உன் பின்னாடி நான் வந்து குடுன்னு ஓடி வந்து நிற்பேன். ஸோ அவனுக்கு கூட்டத்தில் வந்து தெரிஞ்சிருக்காது. பட் நீ எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பார்த்தனா அதில் ஏதாவது ஒரு மூலையில் நீ என்னை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த இடத்துல வி வந்து க்யூட்டாக பேசிகிட்டு இருக்க. நம்ம கிவி இந்த இடத்துல டோட்டல் ஃப்ளாட்டு நம்ம வியோட பேச்சில். ஸோ வந்து வி கிட்ட கேட்குறா, நீ என்னை உண்மையாகவே லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க. வி வந்து ஆமாம் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிவியை பிடிச்சி கிஸ் அடிக்கிறா. அப்படியே வந்து அக்னி பா என்ன கிஸ்ஸுடா அப்படின்ற மாரி வந்து பார்த்து நம்ம ஷூகாவை பார்க்க. கிஸ் அடித்ததில் வந்து அவர் வந்து அப்படியே பேன்னு பார்த்துட்ருக்காரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாரி வந்து அவர் பார்த்துட்ருக்க. உடனே வந்து நம்ம சுகாவோட மைண்ட் வைஸு, நம்ம கேடின்னு பார்த்தா நம்மளோட கேடியாக இருக்கானேவா அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்க. நம்ம ஜேகே வந்து ஹாஹா இவனுக்கு முன்னாடியே நம்மளுக்கு லவ் செட் ஆகிடுச்சு, பட் இந்த விஷயத்த நம்ம மறந்துட்டோமே, அப்படியே நம்ம நீவியை தள்ளிட்டு போய் அடிச்சிட வேண்டியதான்டா கிஸ்ஸு அப்படின்ற மாரி வந்து
நம்ம ஜேகே அப்படியே நீவி பக்கம் திரும்ப நம்ம நீவி வந்து ஜேகே காலரை பிடிச்சி இழுத்து அவங்கள விட நம்ம தான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாரி வந்து அவன் நச்சுன்னு அந்த இடத்துல கிஸ்ஸை வைக்கிறா. இந்த இடத்துல வந்து ஜேகேக்கே ஒன்றும் புரியல, நம்ம பண்ண வேண்டியது இவ பண்ணுறாளே, அனுபவைடா ராஜா அனுபவை அப்படின்ற மாரி வந்து கீவியை நல்லா வந்து டைட் ஹக் பண்ணி அவர் பக்கம் இழுத்து வச்சு 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்க நம்ம சூஹாவுக்கும் அக்னிக்கும் இந்த இடத்துல கண்ணாமொழி பிரிக்கி கீழே உந்துரும் போல. என்னடா பண்ணுறாளுங்க 2 பேரும், இங்கே ஒருத்த பச்சை புள்ளையை வச்சுக்கிட்டு பண்ணுற வேலையாயுது அப்படின்ற மாரி வந்து பேன் வந்து சூஹாவும் நம்ம அக்னியை வந்து பார்த்துட்ருக்க. அப்படியே வந்து அக்னி திரும்பி சூஹாவை பார்க்குறா. எப்படியே நம்மளை பற்றி எதுவும் பேச போகிறதில்ல, எதுக்கு நம்ம ஃபீலிங்ஸை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி வந்து அக்னியை வந்து ஆஜராகிடலாம் அப்படின்ட்டு மிஸ்டர் சுஹா அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம சுஹா இன்னும் அந்த ரியாலிட்டிக்கே வரல. அவர் அந்த கிஸை பார்த்த பேனு பேரஞ்ச மாதிரியே இருக்காப்புல. உடனே வந்து சுஹா கிட்ட சுஹா அப்படின்னு சொல்லிட்டு ஷோல்டரில் டப்புன்னு என்ன அப்படின்னு சொல்லி வந்து சுஹா கேட்குறாரு. எதுக்கு முன்ன பின்ன கிஸ் பண்ணது இல்லையா யாரையும் அப்படின்னதும், முன்ன பின்ன கிஸ் பண்ணது இல்லையாவா, முன்ன பின்ன கிஸ்ஸே இப்போதாம்மா பார்க்குறேன் நான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல நம்ம அக்னி என்ன பண்ணுறாங்க, அப்போது உனக்கு கிஸ் எப்படி இருக்குன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம சுஹா கிஸ்ஸா இப்படி தான் இருக்கும்னு தெரியும், ஆனால் அதை ஃபீல் பண்ணதில்லை இது வரைக்கும் அப்படின்றது வந்து அக்னி அப்போ இப்போ ஃபீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஹாவை இழுத்து பிடிச்சி அவ கிஸ் அடிக்கிறா. இந்த இடத்துல சூஹாக்கே சாக்கு, ஆத்தாடி நடா நடக்குதுங்க அப்படின்ற மாரி வந்து சூஹா கண்ணை மூட்டிருக்காரு. அப்படியே 5 minutes கிஸ்ஸு ஹீட்டப் ஆகுது. உடனே சூஹாவும் அக்னியும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்து இந்த இடத்துல கீவிக்கும் நீவிக்கும் ஒன்றும் புரியல. நம்ம லவ் பண்ணி கிஸ் பண்ணால் சரி, இதுங்க லவ் பண்ணாமலே கிஸ் பண்ணுதுங்களே, இதுங்களுக்கு எந்த கேட்டகரியில் எடுத்துக்கிறது அப்படின்ற மாரி வந்து பார்த்துட்ருக்க. கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு வந்து சூஹா கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீ எனக்கு கிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அக்னி சொல்கிறா, ஆக்சுவலாக அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் அந்த மேனேஜர் வந்து உங்களை இன்ட்ரோ பண்ணும் போதே உங்களை எனக்கு பிடிச்சிருச்சு. ஐ மீன் இந்த ஃபர்ஸ்ட் சைட் இன் லவ்னு சொல்லுவாங்கள்ல, உங்கள் அழகு வந்து என்னை ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு. அந்த மியாக்குட்டி மாதிரி இருக்க கண், மியாக்குட்டி குட்டி மாதிரி இருக்க அந்த வாய், அண்ட் உங்கள் கலரு, உங்கள் ஸ்கின் பன்னீஸ், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னும் போது நம்ம சூஹா என்ன நம்மளை இன்ச்சாக வர்ணிக்கிறாளே அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து அக்னி சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அன்றைக்கி அந்த இன்சிடெண்ட் மட்டும் நடக்காமல் இருந்துச்சுன்னா அந்த பிஸ்னஸ் மீட்டிங்லேயே உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருந்திருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நடத்த வேண்டிய கான்செப்டை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க. ஐ மீன் நான் ஹோஸ்ட் பண்ண வேண்டியது நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த கடுப்பில் தான் வந்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் ரூடாக பிஹேவ் பண்ணேன். மற்றபடி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்ற மாரி வந்து அக்னி இந்த இடத்துல சொல்லிகிட்ருக்க நம்ம சூஹாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. அப்போ நம்ம கண்ணுக்கு ராட்சசி மாதிரி தெரிஞ்சவ இப்போ நம்ம கண்ணுக்கு ஏஞ்சல் மாதிரி தெரிகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஹா வந்து கண் சிமிட்டாமல் பார்த்துட்ருக்கேன். நம்ம அக்னி வந்து சூஹா ஐ எம் லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. மறுபடியும் சூஹா லவ் என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சூஹா கேட்குறாரு. ஆமாம், ஏன் நான் உன்னை லவ் பண்ணக்கூடாதா, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க சூஹா நான் எப்போ சொன்னேன், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ எம் ஆல்சோ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து பிடிச்சி வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்து அந்த கிஸ்ஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவரை ஷோல்டரை சுற்றி வந்து கை போட்டுட்டு வந்து கிஸ் பண்ணுறீங்க. இது நம்ம கீவி நீவி வந்து என்னமோ நடக்குதுங்க. சரி, நம்ம வந்து கம்பெனியை வந்து கண்டினியூ பண்ணுவோம், நம்ம வந்து அடுத்த உல்லாச உலகத்துக்கு ஓடிடலாம் அப்படின்ற மாரி வந்து இந்த இடத்துல வந்து 3 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்கிறீங்க. ஐ மீன் 3 கப்புள்ஸை வந்து கிஸ் பண்ணிக்கிறீங்க. லைக் நம்ம கேவியும் வியும் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம ஜேகேவும் நீவியும் வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க, அண்ட் நம்ம ஸ்வாக் கிங்கும் நம்ம அக்னி வந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. இப்படியே வந்து கிஸ்ஸு டீப்பாக போக வந்து 3 பேரும் கிஸ்ஸை பிரேக்கப் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக நம்ம எதுக்கு இங்கே வந்தோம், எப்படி மீட் பண்ணோன்னே தெரியாமல் லவ்வர்ஸ் ஆகிட்டோம். பட் எப்போவுமே நம்ம ட்ரூ லவ்வாக இருக்கணும், இந்த உலகத்துக்கு நம்ம ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து இந்த இடத்துல நம்ம கீவி வந்து வீரவாசனம் பேச நம்ம ஜேகே இந்த இடத்துல வந்து நீவிக்கிட்ட அந்த பொண்ணு மாதிரி நீ என்னை விட்டு போயிட மாட்டல அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நீவி சொல்கிறேன், சே நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன், நான்லாம் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து நம்ம நீவி இந்த இடத்துல சொல்ல இந்த இடத்துல ஸ்வாக் கிங்கு சரி நம்ம ஏதாவது பேசினாலும் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாரி வந்து அவர் பேச்செடுக்க வர அக்னி வந்து நம்ம ஸ்வாக் கிங்கோட வாயை முட்டு, நீ எதுவும் பேசாத, நீ என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியும், என்ன கடைசி வரைக்கும் என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்ல போகிற அதானே அப்படின்னது நம்ம சுகம் அப்படின்றாரு. உடனே வந்து அக்னி நீ எப்பவுமே இப்படி தானா இல்லை எப்பயாச்சும் இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஸ்வாக் எதை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை கிஸ்ஸு ஃபஸ்ட் டைம்னு சொன்னியே, லவ் பண்ணுறது இதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஸ்வாக் ஆமாம் எனக்கு எல்லாமே இதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னதும்
ஓகே, எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் தான். ஸோ நம்ம மீதியை வந்து வேறு இடத்துக்கு போய் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறா. நம்ம சுகா வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகிறேன்டா அப்படின்ற மாரி வந்து அவர் ஓடிடுறாரு. நம்ம ஜேகே வந்து நிவி அவங்களே வந்து லவ் இப்போ தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாங்க, ஐ மீன் நம்மளை விட லேட்டாக, அவங்களே போகும்போது நம்ம எதுக்கு இங்கே நிற்கணும் அப்படின்னதும் நம்ம நிவி இதெல்லாம் கேட்கணுமா ஜேகே, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகிறா. உடனே இங்கே பாரு, எல்லாத்துக்கு முன்னாடி நான் தான் சீனியர், நான் தான் ஃபஸ்ட் டைம் ஒன்று காலேஜில் பார்த்து லவ் பண்ணேன், அவங்கெல்லாம் ஒரு பக்கம் போகிறாங்க, அப்போ நம்ம மட்டும் எதுக்கு கிவி இங்கே இருக்கணும், வா நம்மளும் போய் அவங்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போக இந்த இடத்துல வந்து சுமூகமாக ஒரு ஹாப்பி எண்டிங்கில் வந்து இந்த எஃப்எஃப் முடிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அகெயின் ஹாப்பி பர்த்டே விஷஸ்.